தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிக்டோ ஜாக் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 30 மற்றும் 1ஆம் தேதிகளில் சென்னை செங்கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் தலைமை செயலகத்தில் டிக்டோ ஜாக் நிர்வாகிகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிக்டோ ஜாக் கூட்டமைப்பின் உயர்மட்ட குழு உறுப்பினர் சூழல் முறை தலைவர் காமராஜ், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததால் டிக்டோ ஜாக் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். போராட்டத்தினுடைய இன்றைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆலோசனையின் அறிவுறுத்தலின் பேரில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை அளிப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய அனைத்து சங்கங்களுடைய 12 அமைப்பு சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அழைத்து பேசி ஒரு முடிவு செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்பது முடிவு செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றிய பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் சன்னாபூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் மக்காச்சோளம் பயிர் சாகுபடி செய்ததில் பருவமழை பெய்யாத காரணத்தாலும் போதுமான விளைச்சல் இல்லாத காரணத்தின் அடிப்படையிலும் தமிழக அரசு நிவாரணம் வழங்கியது. ஆனால் பயிர் காப்பீடு நிறுவனம் இதுவரை பயிர் காப்பீடு தொகையை வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் பயிர் காப்பீடு தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியை சந்தித்து மனு அளித்தனர். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலசங்கத்தின் சார்பாக மதுரை தமுக்கம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியைகள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அரசாணை 149 மறுநியமன போட்டித் தேர்வை முற்றிலும் நீக்கிட வேண்டும், முறைசாரா பணியாளர்களாக முற்றிலும் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் பாதிக்கப்பட்ட 4000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை குறைந்தபட்ச தொகுப்பு ஊதியத்திலாவது பணி அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. 11 ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம். ஏற்கனவே ஒரு தேர்வுல தேர்ச்சி பெற்றோம், எங்களுக்கு வேலை கிடைக்கல. 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு அப்படின்றத வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம். எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை. அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில் அதாவது ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்திருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன். கனத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிலம்போடு 149 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். மகளிரை பொறுத்தமட்டில் பணி என்பது உடையை போன்றது. மகளிர்களுக்கு பணி என்பது உடையை போன்றது. கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர்கள் உடையை உரியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காட்டுக்கூடலூர் செல்லும் சாலையில் மீன் மார்க்கெட் அமைந்துள்ளது. இந்த மீன் மார்க்கெட்டில் திடீரென மீன்வள ஆய்வாளர் வர்ஷா, மருத்துவர் கைலாஷ்குமார், உணவு பாதுகாப்பு அலுவலர் நல்லதம்பி, பாலாஜி மற்றும் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மணிகண்ணன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கடைகளில் உள்ள அனைத்து ரக மீன்களையும் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்தபோது சுமார் 20 கிலோ மீன்கள் கெட்டுப்போனது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழித்த அதிகாரிகள் கெமிக்கல் கலந்த மீன்களையோ கெட்டுப்போன மீன்களையோ விற்பனை செய்யக்கூடாது எனவும் மீன்களை முறையாக ஐஸ் பெட்டியில் பாதுகாக்க வேண்டும் என மீன் விற்கும் வியாபாரிகளுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வேம்பார் முதல் தருவைக்குளம் மொட்ட கிராம பகுதி மீனவர்கள் தொழில் செய்யும் ஆழ்கடல் பகுதியில் வேம்பார் மற்றும் திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த சில மீனவர்கள் சிலிண்டரை பயன்படுத்தி ஆழ்கடலுக்குள் சென்று நேரடியாக மீன்கள் இனப்பெருக்கம் செய்யும் பவளப்பாறைகளை உடைத்து தடை செய்யப்பட்ட வலைகள் மூலம் மீன்பிடித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த மீன்பிடிப்பு மூலம் மற்ற மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி வேம்பார், பெரியசாமிபுரம், தருவைக்குளம், சிலுவைப்பட்டி, தாளமுத்து நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 7 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் சிலிண்டர்களை கடலுக்குள் இறக்கி மீன்பிடிப்பதை தடை செய்ய மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கு பிடிக்கிறவங்க நாங்க சொல்லல, சங்கு எடுக்கிறவங்க தனி, அவங்க சங்கு பிறக்கிறவங்க கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிருக்காங்க, சங்கு பிறக்கிறாங்க. இது சிலிண்டர் போட்டு பார்காட்டுல இறங்கி
சுருக்கு மடி மாதிரி ஒரு வலையை வச்சுக்கிட்டு கனவா சிங்கி மீன் வகைகள் எல்லாமே இனப்பெருக்க நிற்கிற பாற்காட்டுல இறங்கி வள்ளத்துல சிலிண்டர் போட்டு 2-3 பேர் ஒவ்வொரு வளத்துக்கு இறங்கி இருக்கிற மீனை பூரா பிடிக்காங்க. அதாவது கனவா மீன் எது பாற்காட்டுல இருக்குமோ அவ்வளவு பாற்காட்டுல இனப்பெருக்கம் செய்யும். எல்லாத்துக்கும் தெரியும். கவர்மெண்ட்ல கடற்கரை பொறுப்புல இருக்கும் அவ்வளவுக்கும் தெரியும். அந்த பூரத்தையும் இனப்பெருக்கம் இல்லாம தூண்டி போட்டு உள்ள இறங்கி இந்த மூக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு கொள்ளிவாங்க, பார்க்குள்ள மண்டுக்கு வச்சு எடுத்துருவாங்க. வெளியே நிற்கிற போல மொத்தமா சுருக்கு முடி போட்டு வளைச்சு பிடிச்சிருவாங்க. சுருக்கு முடி மேலதான் போடக்கூடாது, உள்ள கடற்கரையில் பார்க்காட்டை சுற்றி போட்டு பிடிச்சிருக்காங்க. இதனால மீன் காலம் மீன் அதிகமான இனப்பெருக்கலாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது தெரியும். இவ்வளவு போட்லையும் பார்க்க கிடையாது, தூண்டி போட்லையும் பார்க்க கிடையாது, வளத்தையும் பார்க்க கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த சிலிண்டர் போட்டு ஓடுறவங்க லட்சமா சம்பாதிச்சிருக்காங்க. இது காரணம் என்னன்னா பார்க்காட்டு நிற்கிற அவலத்தையும் இனப்பெருக்கலாம அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே நடந்து இருந்தா எங்களை மாதிரி தூண்டில் பாக்குறவங்க மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா நாங்க ஏற்கனவே மனு கொடுத்தோம். அந்த மனுக்கு அவங்களும் தடை பண்ணான்னு சொல்லி ஆர்டர் எங்களுக்கு தந்திருக்காங்க. ஆனா அது இன்னும் அவங்க நிப்பாட்டல. அவங்க மேலும் வளங்கள் பெருகி இங்க கிட்டத்தட்ட 200-300 வளங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏமாத்திரையும் திரைப்படத்தையும் சேர்ந்து. ஆனா சங்குலிக்காரங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. சங்குலி பேர்ல இவங்க சொல்லி வர்றாங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோதைமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட 1வது வார்டு பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளாக சாம்புகமூர்த்தி கோயிலிலிருந்து குளம் வரை செல்லும் இடத்தை சின்ராஜ் மற்றும் ராசு மாரியாத்தாள் என்கிற தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வைத்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் ஷாகர் பாபா முத்துக்குமார் மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய்த்துறையினரிடமும் ஆக்கிரமிப்பை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் வருவாய்த்துறையின் மூலம் கிராம நிர்வாக அலுவலர் தலைமையில் ஆக்கிரமிப்பு இடத்தினை அளவீடு செய்யப்பட்டன. தொடர்ந்து 35 அடி நீளமுள்ள பாதை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டன. மேலும் கோதைமங்கலம் ஊராட்சி நிர்வாகத்தின் மூலம் ஆக்கிரமிப்பு மீட்கப்பட்ட ஓடையை சீரமைத்து செய்து தார் சாலை அல்லது சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கவுன்சிலர் சாகர் பாபா முத்துக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் என்று மனு அளித்திருந்தேன். அதன் பெயரில் வருவாய்த்துறை இன்னைக்கு சர்வே செஞ்சு இடத்தை அளந்திருக்கிறாங்க. ஊராட்சி சார்பாக அந்த சாலையை, அந்த இட்டேரி பாதையை புது பாதையாக அமைத்து தார் சாலையோ சிமெண்ட் சாலையோ அமைத்து தருமாறு மக்களுக்காகவும் மக்கள் பணிக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன். கோதைமங்கலம் ஊராட்சியின் சார்பாக இந்த பணியை செய்து கொடுக்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்தில் உள்ள குளிக்கரை கிராமத்தில் 62,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் புகாரி, ஒன்றிய துணைத் தலைவர் பாலச்சந்தர், வட்டாட்சியர் செந்தில், பெருந்தரக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் மதிவாணன் உட்பட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மாவட்டம் முழுவதும் 85 ஆண் பெண் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் அனைத்து துறைகளிலும் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் 12 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய மற்றும் ஊதிய உயர்வு வழங்க தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார தூத்துக்குடி மாவட்டம் அனைத்து பணியாளர் சார்பாக எங்களோட பணி நிரந்தர வேணும். ரெண்டாவது, நாங்க எங்களோட பணி நேரம் காலதாமதம் இல்லாம போய்கிட்டே இருக்கு. எங்களோட பணியாளர்கள் யாராவது இறப்பு நடந்தா கூட எங்களோட பணியாளர்களுக்கு எந்த ஒரு பலன் இல்லாம நாங்க பணியா செஞ்சுட்டு இருக்கோம். வாரத்துல 7 நாள்னா 6 நாளும் அனைத்து துறைக்கும் நாங்க வேலை பார்க்கிறோம். ஆனா எங்களோட பணியாளர்களுக்கு ஊதியமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அதனால எங்களோட வாழ்வாதாரமும் ரொம்ப பிடித்தனம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, பணி நிரந்தரமும் இல்லாம இருக்கனால ஊதிய உயர்வும் வேணுங்கிறதுனால நாங்க இந்த கோரிக்கை வச்சிருக்கோம். அண்டை மாநிலமான கேரளாவிற்கு எம்சாண்ட் மணல் மற்றும் ஜல்லிக்கற்கள் தேனி மாவட்ட கல்குவாரிகளிலிருந்து டிப்பர் லாரிகள் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் எம்சாண்ட் மணல் விலையை திடீரென பல மடங்கு உயர்த்தியதால் கட்டுமான தொழில்கள் பாதிக்கப்பட்டதாக கூறி விலையேற்றத்தை கண்டித்து தேனி மாவட்ட டிப்பர் லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் நல சங்கத்தினர் 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பில் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர் மற்றும் பிற துறைகளில் தேசிய அளவில் சாதனை படைத்த மாணவ மாணவியர்களை கௌரவிக்கும் விதமாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் நாகராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் பிரபல தொழிலதிபர் வின்னர்ஸ் இந்தியா நிறுவனர் CK கண்ணன் 4 மாணவர்களுக்கு தலா 2 சென்ட் நிலத்தை இலவசமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை IG பாரி, டாலர் குரூப் ராமமூர்த்தி, கோவை கொங்கு நண்பர் சங்க தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேலம் கண்ணங்குறிச்சி பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரபு தலைமையில் ராகுல் காந்திக்கு அச்சுறுத்தல் விடுத்த பாஜக தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி கண்ணங்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதேபோல் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சேலம் மாநகரின் பல்வேறு காவல் நிலையங்களில் பாஜக தலைவர்கள் மீது புகார் மனு வழங்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கிளவாடிநத்தம் கிராமத்தில் கிராம மக்களுக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கடந்த வாரம் 100 நாள் வேலை வழங்கப்பட்டது. கடந்த வாரம் கிராம மக்களுக்கு 6 நாட்கள் வேலை வழங்கிய நிலையில் ஒரு நாளுக்கு மட்டுமே ஊதியம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறி புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புவனகிரி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் கிராம மக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக ஒன்றிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் பொன்னுராம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தொழிலாளர் வர்த்தகம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக ரத்தம் சிந்தி தியாகிகள் பல செய்து போராடி வென்றெடுத்த 44 தொழிலாளர்களின் சட்டங்களை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக ஒன்றிய அரசு செயல்படுவதை கண்டித்தும் மோடி அரசால் 4 தொகுப்புகளாக திருத்தப்பட்ட இந்த சட்டத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் கொட்டகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரி. இவர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் அருகே செங்குன்றம் பகுதியில் நண்பர்களுடன் வீடு எடுத்து தங்கி தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலிருந்து அவர் தங்கியுள்ள பகுதிக்கு தனது நண்பனை இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது செங்குன்றம் அருகே சென்றபோது நிலை தடுமாறி சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே ஹரி துடிதுடித்து உயிரிழந்தார். மேலும் அவருடன் பயணம் செய்த வினோத் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் வினோத்தை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உயிரிழந்த ஹரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டையில் வாரம் திங்கட்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறும். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் விற்பனைக்காக ஆடுகளை அதிக விவசாயிகள் கொண்டு வந்திருந்த நிலையில் புரட்டாசி மாதம் என்பதால் இறைச்சி விற்பனைக்கு அதிக ஆடுகளை வியாபாரிகள் வாங்கவில்லை. இதனால் கொண்டு வந்திருந்த ஆடுகள் விற்பனையாகாததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள செண்பகப்பேரி கீழத்தெருவை சேர்ந்தவர் செண்பகராஜ் மகன் பாண்டி. இவர் கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் காலை கடன் கழிப்பதற்காக கண்மாய் பகுதிக்கு சென்றபோது அங்கு வந்த மர்ம கும்பல் இவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாலாட்டின்புத்தூர் காவல் நிலைய போலீசார் பாண்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவில்பட்டி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காதல் பிரச்சனையா அல்லது முன்விரோதம் ஏதும் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தவிட்டுப்பட்டி, பொன்னகர், பட்டியான்பட்டி, பழைய காலனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஊசிலை ஊரணி என்ற பிரிவு சாலையிலிருந்து செல்லும் தார் சாலை பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட நிலையில் தற்போது மிகவும் மோசமான நிலையில் குண்டும் குழியுமாக பழுதடைந்த நிலையில் உள்ளது. இதனால் இந்த சாலையில் செல்வோர் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி இருசக்கர வாகனங்களில் செல்வோர் அடிக்கடி விழுந்து விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சாலையை புதுப்பித்து புதிய தார் சாலை அமைக்க
வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மணப்பாறை கோவில்பட்டி செல்லும் சாலையில் ஊசிலை ஊரணி என்ற இடத்தில் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மணப்பாறை போலீசார் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை புதுப்பிக்கும் பணி விரைவில் தொடங்கும் என தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பேரூராட்சியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தினை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.